6வது சம் பாருங்க. ரூபாய் 5 மற்றும் ரூபாய் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு ரூபாய் 500 எனில் ஒவ்வொரு முகமதிப்புடைய பணத்தாளும் எத்தனை உள்ளன என காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே எடுத்துக்காட்டு சம் இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கோம். எடுத்துக்காட்டு 3.34. அதே மாதிரி தான் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மொத்தம் 90 பணத்தாள்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில இது 5 ரூபா தாள், சில இது 10 ரூபா தாள். ஆனால் 5 ரூபா தாள் இத்தனை, 10 ரூபா தாள் இத்தனைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ரெண்டையும் கூட்டுனா 500 ரூபா வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 ரூபா மதிப்புல உள்ள தாள் நமக்கு தெரியாது. அதை எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 5x. அடுத்து பாருங்க, மொத்த பணத்தாள்கள் 90ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 10 ரூபா பணத்தாளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா 90ல இருந்து 5 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா 10 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும். இப்போ 90 மைனஸ் எக்ஸ். இந்த 90 மைனஸ் எக்ஸ் ஏன் போடுறோம்னா 5 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். மொத்தம் 90 பணத்தாள்கள் இருக்கு. இப்போ 90ல இருந்து இந்த எக்ஸை கழிச்சோம்னா, அதாவது 5 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா நமக்கு 10 ரூபா எத்தனை தாள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம சமன்பாடுக்கு வருவோம். 5 இன்ட்டு எக்ஸ். 5x ஏன் போடுறோம்னா 5 ரூபா தாளும் இருக்கு, 10 ரூபா தாளும் இருக்கு. 5 இன்ட்டு எக்ஸ் இந்த 5 ரூபா தாள்களின் எண்ணிக்கை, அதனால தான் 5x போடுறோம். ப்ளஸ் 10 ரூபா தாளும் இருக்கு, 10 போட்டுருதோம். ப்ராக்கெட்குள்ள எவ்வளோ எண்ணிக்கைன்னு நமக்கு தெரியாது. மொத்த பணத்தாள்கள் 90. 90ல இருந்து எக்ஸை கழிச்சோம்னா, அதாவது 5 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கையை தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். அதை கழிச்சோம்னா நமக்கு 10 ரூபா பணத்தாள்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கிடைச்சிடும். அதனால தான் 10 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள 90 மைனஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதன் மதிப்பு 500ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ரூபா எவ்வளோ இருக்குது ப்ளஸ் 10 ரூபாயில் எவ்வளோ இருக்குன்னு கூட்டினா தான் 500 கிடைக்கும். அதனால தான் 5x ப்ளஸ் 10 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள 90 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 500ன்னு எழுதணும். இப்போ 5x அப்படியே போட்டுருவோம். ப்ளஸ் 10ஐயும் 90ஐயும் பெருக்குனா நமக்கு 900 கிடைக்கும். அடுத்து 10ஐயும் மைனஸ் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் 10x கிடைக்கும் ஈக்குவல் டு 500. இப்போ 5x மைனஸ் 10xனா மைனஸ் 5x கிடைக்கும் ஈக்குவல் டு 500. இடது சைடில் இருக்க ப்ளஸ் 900 ஈக்குவல் டு அங்கிட்டு வலது சைடில் வரும்போது மைனஸ் 900 வரும். இப்போ மைனஸ் 5x ஈக்குவல் டு மைனஸ் 400ன்னு கிடைக்கும். ஏன்னா மைனஸ் 900 அதுலேருந்து 500 கழிச்சா மைனஸ் 400. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு மைனஸ் 400 ஏற்கனவே இருக்குது, மைனஸ் 400 எழுதுவோம். டிவைடட் பை பெருக்கல்ல இருக்க மைனஸ் 5 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் வரும். அடுத்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5 5, n 5 40, ஒரு 0 இருக்கு, 0. எக்ஸ் ஈக்குவல் டு 80ன்னு கிடைச்சிருச்சு. ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸ் 5 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம 10 ரூபா பணத்தாள்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா 90 மைனஸ் எக்ஸ். இப்போ 90ல இருந்து 80 கழிச்சா 10 பணத்தாள் இருக்கும். அதாவது 80 பணத்தாள் 5 ரூபா மதிப்புல இருக்கும், 10 பணத்தாள் 10 ரூபா மதிப்புல இருக்கும். சமன்பாடு எப்படி கொண்டு வரணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்ப சமன்பாடு மட்டும் திரும்ப இருக்க எப்படி வந்ததுன்னு பார்த்துக்கலாம். நமக்கு 5 ரூபாய் மதிப்புள்ள தாளோட எண்ணிக்கை என்னன்னு தெரியாது. அது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். 5x. நான் 5 ரூபாய் இன்ட்டு எக்ஸ், அதோட எண்ணிக்கை தெரியாது. 5x பிளஸ் இந்த பிளஸ் ஏன் போடுறோம்னா இந்த 5 ரூபாய் தாளோட மதிப்பையும் 10 ரூபாய் தாளோட மதிப்பையும் கூட்டுனா 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதனால 5x பிளஸ் 10 போடுறோம். 10 ரூபாயோட மதிப்பு 10 போட்டோம். இந்த 10 ரூபாய் தாள் எத்தனை இருக்குன்னு தெரியாதுல்ல, அதை எப்படி எழுதுவோம்னா மொத்தம் 90 பணத்தாள்னு இருக்கு. 90 மைனஸ் எக்ஸ். 90 பணத்தாள்ல இருந்து 5 ரூபாய் பணத்தாள்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை கழிச்சிட்டோம்னா மொத்தம் எத்தனை 10 ரூபா தாள் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் 5x பிளஸ் 10 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள 90 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதுறோம் ஈக்குவல் டு 500. ஏன்னா இந்த 500 2 5 ரூபா தாளில் எவ்வளோ இருக்கோ அதையும் 10 ரூபா மதிப்புல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதையும் கூட்டுனா 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சமன்பாடை இப்படி எழுதியிருக்கோம். இதை இப்படியும் செய்யலாம், இன்னொரு மெத்தடில் செய்யலாம். அந்த மெத்தடு எப்படின்னு பார்ப்போம். அடுத்த மெத்தட் பாருங்க.
5 மற்றும் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. அதாவது 2 மதிப்பு இருக்கு. அதை கூட்டுனா நமக்கு 90 வரும்னு சொல்லியிருக்காங்க. x plus y equal to 90. இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து 5 மற்றும் 10 மதிப்புகளை மட்டுமே கொண்ட 90 பணத்தாள்கள் உள்ளன. அதன் மதிப்பு 500ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5x plus 10y இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 500 ரூபாய் கிடைக்கும். அதனாலதான் ரெண்டாவது சமன்பாடு 5x plus 10y equal to 500ன்னு எழுதியிருக்கோம். முதல் சமன்பாடு வந்து 2 மதிப்பை கூட்டுனா, அதாவது 5 ரூபாயும் 10 ரூபாயும் இருக்கு. அது என்னன்னு தெரியாது. அதனால x plus y வந்து 90ன்னு இருக்கு. அடுத்து வந்து அந்த x வந்து 5 ரூபா மதிப்பு, y வந்து 10 ரூபா மதிப்பு. இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 500 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் 5x plus 10y equal to 500ன்னு எழுதியிருக்கோம். இப்போ அந்த சமன்பாடை கூட்டினாலோ கழிச்சாலோ ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எதாவது ஒன்று கேன்சல் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல் சமன்பாடு ஃபுல்லாக 5ஆல் பெருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் 5ஆல் பெருக்கினா 5x, அடுத்து ப்ளஸ் ஒய் 5ஆல் பெருக்கினா 5y ஈக்குவல் டு 90 5ஆல் பெருக்கினா நமக்கு 450ன்னு கிடைக்கும். இதை வந்து மூணாவது சமன்பாடுன்னு வச்சுக்கணும். இப்போ ரெண்டாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடுல இருந்து மூணாவது சமன்பாடை கழிச்சிடும். கழிக்கும் போது மூணாவது சமன்பாடு எல்லாமே சிம்பிள் மாறும். -5x -5y -450. இப்படி மாற்றும் போது நமக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கிடைச்சிடும். +5x -5x கேன்சல் ஆயிரும். அடுத்து +10y இருந்து -5y கழிச்சா +5y கிடைக்கும். ஈக்குவல் டு 500 இருந்து 450 கழிச்சா 50. இப்போ ஒய்யோட மதிப்பு தேவைங்கும் போது ஒய்யை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல் டு கங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். அப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு 10ன்னு கிடைக்கும். ஏற்கனவே x plus y equal to 90ன்னு தெரியும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா x plus yங்கிற இடத்துல 10 போட்டோம்னா x plus 10 equal to 90 மாறும். எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா +10 equal to கங்கிட்டு போகும்போது -10 மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 80ன்னு தெரியும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து 5 ரூபா தாள் வந்து எக்ஸ்ன்னு வச்சிருப்போம். அப்போ எக்ஸோட மதிப்பு 80னா 80 தாள் வந்து 5 ரூபா மதிப்புல இருக்கும். அடுத்து ஒய் வந்து 10ன்னு இருக்கு. இப்போ 10 ரூபா தாளோட மதிப்பு வந்து 10 இது இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ரெண்டாவது சமன்பாட்டில் போட்டோம்னா கரெக்டாக ஆன்சர் 500ன்னு வந்துடும். 5 × 80னா நமக்கு என்ன வரும், 8 40 400 ப்ளஸ் 10 × 10னா 100. 400ஐயும் 100ஐயும் கூட்டினா 500 வந்துடும். ரெண்டு வழியிலையும் செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதுபடி செஞ்சுக்கோங்க. 7வது சம் பாருங்க. தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகமாகும். 5 ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் 3:2 எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து தேன்மொழி அடுத்து முரளின்னு எழுதோம்னா, முரளிக்கு x வயசா இருந்ததுன்னா, ஏன்னா முரளியை வச்சுதான் சொல்லியிருக்காங்க, அதனால முரளிக்கு வந்து x வயசுன்னு வச்சுக்கிடுவோம். தேன்மொழிக்கு வந்து 5 அதிகம் சொல்லியிருக்காங்க. அப்போ x + 5 மடங்குனா 5xன்னு போடுவோம். இங்கே முரளியின் வயதை விட 5 ஆண்டுகள் அதிகம்ங்கிறதுனால தேன்மொழிக்கு நேராக x + 5ன்னு எழுதிக்கோம். முரளிக்கு x. இது வந்து தற்போதைய வயது. 5 ஆண்டுகளுக்கு முன்னுனா 5 வருஷத்தை கழிக்கணும். அது வந்து 3:2 விகிதமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்னுனா x + 5 - 5 தேன்மொழிக்கு கழிப்போம். ஈஸ்ட்டு x - 5 முரளிக்கு 5 வருஷத்தை கழிக்கணும். ஈக்குவல் டு 3:2 தேன்மொழிக்கு நேராக 3 ஈஸ்ட்டு முரளிக்கு நேராக 2. இப்போ இதை விகிதத்தை எப்படி எழுதுவோம்? தேன்மொழிக்கு வந்து x + 5 - 5 + 5 - 5 கேன்சல் ஆயிரும். எக்ஸ்ன்னு வரும். முரளிக்கு நேராக x - 5ன்னு இருக்கும். இப்போ விகிதங்கிறதுனால x / x - 5 ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதணும். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 2 × x ஈக்குவல் டு 3 × ப்ராக்கெட்டுக்குள்ள x - 5. இந்த 2x அப்படியே போட்டுருவோம். ஈக்குவல் டு 3xையும் பெருக்கினா 3x, அடுத்து 3ஐயும் -5ஐயும் பெருக்கினோம்னா -15. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 2x + 3x ஈக்குவல் டு இங்கிட்டு இடது சைடு வரும்போது -3x வரும். ஈக்குவல் டு -15. இப்போ 2x - 3x -x ஈக்குவல் டு -15. ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிரும். எக்ஸோட மதிப்பு 15ன்னு வரும். அவர்களின் தற்போதைய வயதுங்கிறதுனால முரளிக்கு வந்து எக்ஸ் இருக்கும். முரளிக்கு வந்து 15 வயசு. தேன்மொழிக்கு வந்து x + 5 15 + 5 20.
இது எக்ஸாம்ல தேன்மொழி முரளி வயதுன்னா ஃபர்ஸ்ட் தேன்மொழிக்கு தான் 20ன்னு எழுதணும், அடுத்துதான் முரளியோட வயது 15ன்னு எழுதணும். எப்படி கொஸ்டின்ல கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து 8வது சம் பாருங்க. 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடம் மாறிவிடும் எனில் அவ்வெண்களை காண்க. இதுவும் எடுத்துக்காட்டு 3.39 பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். இப்போ XYன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 10x + yன்னு எழுதுவோம். ஏன் எழுதுவோம் ஏற்கனவே பார்த்துக்கோ. இப்போ எடுத்துக்காட்டுக்கு 28ன்னு இருக்குன்னா அது இலக்கங்களின் கூடுதலாக எழுதும்போது 20 + 8 = 28ன்னு வரும். இப்போ XYனா இதை எப்படி எழுதுவோம்? 10x + yன்னு எழுதுவோம். இங்கே முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இப்போ x + y கூட்டினா 9ன்னு கிடைக்குன்னா நம்ம இப்போ x கண்டுபிடிக்கணும்னா x = 9 - yன்னு வரும். இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். XY வந்து 10x + yன்னு எழுதுவோம். இப்போ 10 × xக்கு பதிலாக நம்ம அந்த 9 - y எழுதலாம் ப்ளஸ் y. இப்போ 10யும் 9யும் பெருக்குனா 90 மைனஸ் 10யும் yயும் பெருக்குனா 10y. அந்த மைனஸ் சிம்பிள் இருக்கனால மைனஸ் போட்டோம் ப்ளஸ் y. இப்போ 90 - 10y + yனா -9y. இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து 90 - 9yன்னு வரும். அடுத்து இலக்கங்கள் இடம் மாறுனா yxன்னு மாறும். இப்போ yx எப்படி எழுதுவோம்? 10y + xன்னு எழுதுவோம். இந்த இடத்துல 10y அப்படி எழுதுவோம் ப்ளஸ் xக்கு பதிலாக 9 - yன்னு எழுதுவோம். இப்போ 10y - yனா நமக்கு 9y வரும் ப்ளஸ் 9. அப்போ xyக்கு வந்து நமக்கு 90 - 9yன்னு வரும். yxக்கு வந்து 9y + y 9y + 9ன்னு வரும். இங்கே அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த எண்ணில் இருந்து, அதாவது XYன்னு வரும்ல அந்த மதிப்புல இருந்து 27 கழிச்சோம்னா YX தான் மாறும் சொல்லியிருக்காங்க. அப்போ XYக்கு என்ன இருக்கு? 90 - 9y. அதுல இருந்து 27 கழிக்கிறோம். -27 கழிச்சோம்னா ஈக்குவல் டு YX மாறுது. YXோட மதிப்பு வந்து 9y + 9. இப்போ 90ல இருந்து 27 கழிச்சோம்னா நமக்கு 63ன்னு கிடைக்கும். -9y = 9y + 9. இப்போ y எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தோம்னா 63 - 9. ஏன்னா வலது சைடுல இருந்து +9 ஈக்குவல் டு இங்கிட்டு இடது சைடு வரும்போது -9 மாறும். ஈக்குவல் டு ஏற்கனவே இங்கே ஒரு +9y இருக்கு, அதை எப்படி எழுதிடுவோம்? இடது சைடுல இருந்து -9y அங்கிட்டு போகும்போது +9yன்னு வரும். இப்போ 63ல இருந்து 9 கழிச்சா 54ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 9yயும் 9yயும் கூட்டினா 18y. இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு தான் தேவை. ஒய்யை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 18 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் 54 / 18 = ஒய்ன்னு போட்டுக்கோம். இப்போ 18ஆல் அடித்தோம்னா ஆன்சர் வந்து ஒய்யோட மதிப்பு 3ன்னு கிடைக்கும். இப்போ ஒய் வந்து 3னா எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 9ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ x + ஒய்க்கு பதிலாக 3 போடுவோம் ஈக்குவல் டு 9. x + 3 = 9ன்னு வருமா? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். +3 ஈக்குவல் டு அங்கிட்ட போகும்போது -3ஆக மாறும். x = 9 - 3ன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு 6. அந்த 2 இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அதாவது xy வந்து 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ xங்கிற இடத்துல 6 போடுவோம், yங்கிற இடத்துல 3 போடுவோம். அப்போ அந்த எண் வந்து 63. இது கரெக்டானு எப்படி செக் பண்ணலாம்னா அந்த எண்ணில் இருந்து 27 கழிச்சோம்னா, அதாவது 63ல இருந்து 27 கழிச்சோம்னா நமக்கு 36ன்னு கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி அந்த 63 வந்து இடம் மாறிடுச்சு 36. அப்போ நமக்கு கிடைச்ச 63ங்கிற ஆன்சர் வந்து சரி. அடுத்த சம் பாருங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகமாகும். அப்பின்னத்தில் தொகுதியின் மதிப்பு 17 அதிகரித்து பகுதியின் மதிப்பு 1ஐ குறைத்தால் 3/2 என்ற பின்னம் கிடைக்கிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து x/yங்கிற ஒரு பின்னத்தை எடுத்துக்கிடுவோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம். இப்போ மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. பகுதி வந்து தொகுதியை விட 8 அதிகம்ங்கிறதுனால தான் அடுத்து x/x + 8ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா பகுதி வந்து தொகுதியை விட அதிகம், தொகுதியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, அதனால கீழே x + 8ன்னு எழுதியிருக்கோம். இதுதான் உண்மையான பின்னம். x/x
எக்ஸ் பிளஸ் 8. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொகுதியின் மதிப்பு 17 அதிகரித்து. இப்போ தொகுதியின் மதிப்பு 17 அதிகரித்துனா எக்ஸ் பிளஸ் 17ன்னு எழுதுவோம். டிவைடட் பை பகுதியில் 1ஐ குறைத்தால்னா 1ஐ கழிக்கணும். எக்ஸ் பிளஸ் 8 மைனஸ் 1. இந்த மாதிரி மாத்துனா பின்னம் வந்து 3/2 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் பிளஸ் 17 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 8ல இருந்து 1 கழிச்சா 7. இந்த மாதிரி கூட்டி குறைக்கும் போது பின்னம் வந்து 3/2 மாறுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ் பிளஸ் 17 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 3/2 மாறுது. இது இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கணும்னா 2 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் 17 ஈக்குவல் டு 3 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் 7ன்னு வரும். இப்போ பெருக்கணும்னா 2 வச்சு எக்ஸ் பிளஸ் 17 பெருக்கும் போது 2x பிளஸ் 34ன்னு வரும். ஈக்குவல் டு 3 வச்சு ப்ராக்கெட்குள்ள எக்ஸ் பிளஸ் 7 பெருக்கும் போது 3x பிளஸ் 21ன்னு மாறும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போனோம்னா 34 மைனஸ் 21 ஈக்குவல் டு 3x மைனஸ் 2xன்னு வரும். இப்போ 34ல இருந்து 21 கழிச்சா 13 ஈக்குவல் டு 3xல இருந்து 2x கழிச்சா எக்ஸோட மதிப்பு 13ன்னு கிடைச்சிச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையான பின்னத்தோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. உண்மையான பின்னத்தோட மதிப்பு என்னது, நமக்கு எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் 8. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல 13 போடுவோம். பை எக்ஸ் பிளஸ் 8னா 13 பிளஸ் 8. இப்போ 13/21ன்னு வரும். இதுதான் அந்த உண்மையான பின்னத்தோட மதிப்பு. சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு ஒருக்க பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது சம் பாருங்க. ஒரு தொடர் வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடங்கள் தாமதமாக சென்று சேரும். ஆனால் அவ்வண்டி மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயண தூரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தூரம் தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏற்கனவே இது ஒரு எடுத்துக்காட்டு சம்ல பார்த்துருக்கோம். ஃபார்முலாவும் நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 15 நிமிஷம் தாமதமா போயிருக்கு. அடுத்து 4 நிமிஷம் தாமதமா போயிருக்கு. இப்போ T1 மைனஸ் T2னா 15ல இருந்து 4 கழிச்சோம்னா 11 நிமிஷம்னு வரும். இங்க மணி நேரத்தை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப 11/60ன்னு போடுவோம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி T1 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம் தெரியும். தூரம் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். பை என்ன வேகம் சொல்லியிருக்காங்க, 60. அப்ப எக்ஸ் பை 60 மைனஸ் T2க்கு வேகம் வந்து 85. மேல தூரம் தெரியாது, எக்ஸ் பை 85 ஈக்குவல் டு இந்த 11/60. ஏன்னா T1 மைனஸ் T2 அந்த நேரத்தை கழிச்சு போட்டதை 11/60ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பை 60 மைனஸ் எக்ஸ் பை 85ன்னு இருக்கு. கழிக்க சொல்லியிருக்காங்க, பின்னத்தில் இருக்கு. கீழே ஒன்று போல் இருந்தால் டைரெக்டாக கழிச்சிடலாம். வேற வேற நம்பராக இருக்கனால நம்ம மீச்சிமா எடுக்கணும். 60க்கும் 85க்கும் மீச்சிமா எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 5ஆல போட்டோம்னா 5ஆல வகுத்தோம்னா 12,17ன்னு வரும். இப்போ இதெல்லாம் பெருக்கி போடுறதுக்கு நம்ம கீழே 5 × 12 × 17ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் திரும்ப அடிக்கணும். அதனால 5 × 12 × 17ன்னு கீழே போட்டுக்கிடுவோம். மேலே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பை 60ன்னு இருக்கு. 12 5 60. இன்னும் நம்ம 17 எக்ஸ்ட்ரா பெருக்கணும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா 17 பெருக்கும் போது மேலேயும் 17 பெருக்குனா 17x முதல் கிடைக்கும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். கீழே 85ன்னு இருக்கு. 5ஐயும் 17ஐயும் பெருக்குனா நமக்கு 85ன்னு கிடைக்கும். இப்போ மீதம் இன்னும் 12 வச்சு பெருக்கணும். இந்த கீழே 12 பெருக்குனா மேலே அதே 12ஆல பெருக்கணும். அப்போ 12xன்னு வரும். அதனால தான் 17x மைனஸ் 12x டிவைடட் பை 5 × 12 × 17 போட்டுப்போம். ஈக்குவல் டு அந்த வலது சைடில் இருக்க 11/60 போட்டுருவோம். இப்போ 17xல இருந்து 12x கழிச்சா 5xன்னு கிடைக்கும். 5xை மட்டும் அப்படியே வச்சுட்டு வகுத்தலில் இருக்க 5 × 12 × 17 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கலாக மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 5x ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 60ன்னு எழுதிட்டு இன்ட்டு 5 × 12 × 17ன்னு எழுதுறோம். இப்போ மேலே 5ஆல ஒரு 5 அடிச்சோம்னா கீழே 12ன்னு வரும். 12 5 60. அடுத்து கீழே 12 மேலே இருக்க 12 அடி விட்டுரும். மீதம் 11 × 17ன்னு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும்.
எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 5 பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல் டு அங்கிட்டு வலது சைடு வரும்போது வகுத்தல்லாம் மாறும். ஏற்கனவே அங்கே மேலே 11 × 17ன்னு இருக்கு, அதுக்கு கீழே டிவைடட் பை 5ன்னு போடும். இப்போ 11ஐயும் 17ஐயும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிற மதிப்பு 187 வரும் டிவைடட் பை 5. இப்போ 187 5ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 37.4 கிலோமீட்டர்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. ஓர் எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 30 எனில் அவ்வன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் நமக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அதோட பாதினா x/2, அதோட கூடுதல்ங்கிறதுனால x + x/2 = 30. ஏன்னா 30ன்னு கொடுத்துருக்காங்க. x + x/2 = 30, அதனால தான் எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து முழு எண்ணா இருக்கு, அடுத்து பின்னமா இருக்கு. அப்போ மீச்சியமா எடுப்போம். ஃபர்ஸ்ட் இதில் கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். 1க்கும் 2க்கும் மீச்சியமா எடுத்தா 2, அதனால தான் அடுத்த ஸ்டெப்பில் கீழே 2 போட்டிருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ்ன்னு இருக்கு, எக்ஸுக்கு கீழே 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். மீச்சியமா நமக்கு 2, அந்த 1 2ஆ மாற்றணும்னா 2ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயே 2ஆல் பெருக்கும், அப்போ 2x கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் சிம்பிள். அடுத்து 2ஆவதுல கீழே ஏற்கனவே 2 இருக்கிறதுனால மேலே இருக்க எக்ஸை மட்டும் அப்படியே போட்டுக்கிடுவோம். அதனால தான் 2x + x டிவைடட் பை 2ன்னு எழுதிருக்கோம் ஈக்குவல் டு 30. இப்போ 2x கூட்டினா 3x டிவைடட் பை 2 = 30. அடுத்து 3x மட்டும் வச்சுட்டு வகுத்தல் இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்லாம் மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 3x = 30 × 2ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து எக்ஸோட மதிப்பு தான் தேவை, எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்லாம் மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு x = 30 × 2 டிவைடட் பை 3ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3, மேலே 3 30, 10 × 2 மீதம் இருக்கும். இப்போ இந்த 2ஐயும் பெருக்குனா ஆன்சர் வந்து நமக்கு 20ன்னு வரும். அடுத்த சம் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி, அதன் ஓர் உள்ளெதிர்கோணம் 58 டிகிரி எனில் மற்றொரு உள்ளெதிர்கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. அதாவது உள்ளெதிர்கோணத்தை கூட்டுனா நமக்கு வெளிக்கோணம் கிடைக்கும். ஒரு உள்ளெதிர்கோணம் வந்து 58 டிகிரின்னு இருக்கு, இன்னொன்று நமக்கு தெரியாது, அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸ் + 58 டிகிரியோட மதிப்பு தான் 120 டிகிரி. இப்போ எக்ஸோட மதிப்பு தேவைன்னா எக்ஸை மட்டும் வச்சுட்டு 58 டிகிரி ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸாக மாறும். அது எப்படி எழுதுவோம்? x = 120 - 58. இப்போ கழிச்சோம்னா எக்ஸோட மதிப்பு 62 டிகிரின்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. ஆண்டிற்கு 5% வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ரூபாய் 500ஐ தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தனி வட்டி ஃபார்முலா தெரியும். I = PNR / 100. ஐங்கிறது தனி வட்டி, அங்கே வந்து 500ன்னு போட்டுருவோம். ஈக்குவல் டு அசல் தான் கேட்டிருக்காங்க, பி அப்படியே வச்சுக்கிடுவோம். இன்ட்டு ஆண்டு வந்து 1 இன்ட்டு ஆறு வந்து 5 டிவைடட் பை 100. இப்போ ஒரு 5 5, 25 100ன்னு வரும். இப்போ மேலே 5 அடிச்சிடும், கீழே வந்து 20ன்னு இருக்கும். இப்போ பி தான் தேவை. பியை மட்டும் வச்சுட்டு கீழே இருக்க 20 வகுத்தல்ல இருக்க 20 ஈக்குவல் டு அங்கிட்டு இடது சைடு கொண்டு போகும்போது பெருக்கல்லாம் வரும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 500 × 20 = பின்னு எழுதியிருக்கோம். இப்போ 5 2 பெருக்குனா 10, திரும்ப 3 0 எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை போடுவோம் ஈக்குவல் டு பி. அப்போ நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 10,000 வரும். அடுத்த சம் பாருங்க. 2 எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போகா ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 24 ஆகும். அவற்றுள் ஒரு எண் 6 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். மீச்சிமா இன்ட்டு மீப்போகா = இரு எண்களின் பெருக்கற் பலன். இப்போ மீச்சிமாவையும் மீப்போகாவையும் பெருக்கி நமக்கு 24ன்னு சொல்லியிருக்காங்க. 24 = ஒரு எண் 6 இன்ட்டு மற்றொரு எண் தான் கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அதனால 24 = 6 × எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸ் தான் தேவை, எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 6 = அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 24 / 6 = எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும். மற்றொரு எண் வந்து 4. அடுத்து பாருங்க. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x + 1 எனில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய எண் x + 1, 3 எண் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த 3 எண்கள் சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய எண் x + 1னா மிகச்சிறிய எண் கேட்டிருக்காங்க. இப்போ x + 1க்கு முன்னாடினா x வரும், ஏன்னா ஒன்று கழிப்போம். அதுக்கடுத்து இதை விட சின்ன நம்பர்னா x - 1, எக்ஸ்ல இருந்து 1 கழிப்போம், x - 1. இவங்க அடுத்தடுத்த 3 எண் தானே சொல்லியிருக்காங்க. x + 1, x, x - 1. இவங்க வந்து மிகச்சிறிய எண் கேட்டிருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் வந்து x - 1. ஏன்னா அவங்க மிகப்பெரிய எண் வந்து x + 1 கொடுத்துட்டாங்க. அதனால ஆன்சர் வந்து
மிகச்சிறிய எண் வந்து x மைனஸ் 1.